Hello friends, welcome to Kausalya's recipes. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான செட்டிநாடு மட்டன் வறுவல் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 10-12 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். 10-12 பல் பூண்டு, 1 இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் கசகசா, 4-5 கருவேப்பிலை இலை. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் மிளகு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி திக்கான பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த மட்டன் பீஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த மட்டன் வறுவலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தியாச்சு. நம்ம ஊற வச்ச மட்டன் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 5 மினிட்ஸ் ஊற வச்ச மட்டன் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம பச்சையாக அரைச்சி அந்த ஸ்மெல்லெல்லாம் நல்லா போகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ½ டம்ளர் தண்ணி ஊற்றினாவே இதுக்கு போதும் வறுவலுக்கு. மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மட்டன் பீஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. மட்டனெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தாளித்து விட்டுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஸாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த மட்டன் பீஸை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.